Hi everyone, welcome back to the session. So நம்ம லாஸ்ட் டூ வீடியோஸில் வந்து டிஸ்கஸ் அபவுட் கிளைமேட்டாலஜி அதை பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு ஜியோமார்ஃபாலஜி அண்ட் ஓசனோகிராஃபி வந்துட்டு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக வந்து ஜியோமார்ஃபாலஜி வந்துட்டு அவங்க ஓரளவு தான் வந்து கம்மியாக வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் லைக் கிளைமேட்டாலஜி ரெஸ்பெக்ட் டு ஜியோகிராஃபி இது ஜியோமார்ஃபாலஜி ரொம்ப முக்கியம். பட் கம்பேர்ட் கிளைமேட்டாலஜி ஜியோமார்ஃபாலஜி ஓசனோகிராஃபியில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது வந்து கிளைமேட்டாலஜி. செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஓசனோகிராஃபி. தேர்ட் மோஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோமார்ஃபாலஜிக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, மீதி எல்லாமே வந்துட்டு இந்தியன் மேப்பிங், இந்தியன் வெஜிடேஷன் அந்த மாதிரி இந்தியன் ஜியோகிராஃபிக்குள்ளே போயிடும். அப்புறம் வேர்ல்டு மேப் இருக்குது, அது அப்புறம் பார்ப்போம். இப்போது இதில் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கிளைமேட்டாலஜி முடிச்சாச்சு. இதில் ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் தேவ் ஆஸ்க்டு ஃப்ரம் த ஜியோமார்ஃபாலஜி. லைக் எர்த்குவேக்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, 2-3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு கொஷின்ஸ் பார்ப்போம். தென் பேசிக்ஸாக ரொம்ப பேசிக்ஸில் இருந்து எப்படி வந்து இந்த எர்த் ஃபார்ம் ஆச்சு அதில் இருந்த மாதிரி ஒரு கொஷின்ஸு. அப்புறம் 2025 வந்துட்டு கொஞ்சம் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வச்சு அந்த மாதிரி கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரியிலேருந்து ஃபியூ கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் லேண்ட் ஃபார்ம்ஸில் வந்துட்டு ஃபியூ கொஷின்ஸ் வந்து வந்துருக்கு. ஓகேங்களா, ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு we can directly move to the oceanography. சரிங்களா, so without any delay we'll get into the question. The first question of the day: consider the following statements. The earth's magnetic field has reversed every few 100,000 years. When the earth was created more than 4,000 million years ago, there was 54% oxygen and no carbon dioxide. Okay, when living organisms originated, they modified the early atmosphere of the earth. ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த வே தே ஹவ் கிவன் த கொஸ்டின் ஆகட்டும், நம்ம பேசிக்ஸ் ஆகட்டும், இது வந்து நம்ம வெரி பேசிக்ஸ்லேயே வந்து நம்ம ஜியோமார்ஃபாலஜியில் வந்து படிச்சிருப்போம் ஜியோகிராஃபியில். த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஹேஸ் ரிவர்ஸ்டு எவ்ரி ஃபியூ 100,000 இயர்ஸ் வந்துட்டு எஸ், தட்ஸ் அப்சல்யூட்லி ட்ரூ. நமக்கும் வந்து தெரியும் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்க. வென் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆரிஜினேட்டட் தே மாடிஃபைட் த ஏர்லி அட்மாஸ்பியர் ஆஃப் த எர்த். அது நமக்கு தெரியும், பிகாஸ் தே டேக் த ஆக்சிஜன் and place the carbon dioxide. The basic science கண்டிப்பாக வந்துட்டு they modified the early atmosphere of the earth. That also absolutely right. But second statementல தான் key. Second statement பாருங்களேன். When the earth was created more than 4,000 million years ago, fact, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃபேக்ட் வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கும்னு. செகண்ட் ஃபேக்ட், there was 54% oxygen, then no carbon dioxide. சரி பார்த்தீங்கன்னா ஃபேக்டில் நல்லா விளையாடிருக்காங்க. நோ கார்பன் டை ஆக்சைடு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா, ஈவன் வி டு நாட் நோ ஹவு மெனி பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு இருந்ததுன்றது. அப்புறம் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோ கார்பன் டை ஆக்சைடுன்றது. ஸோ இட்ஸ் அப்சல்யூட்லி ராங். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 1 and 3 ஒன்லி இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம சம்டைம்ஸ் டைரெக்டாக புக்கில் வந்து படிச்சிருக்க மாட்டோம். பட் ஸ்டில் வி கேன் ஏபிள் டு அரைவ் த ரைட் ஆன்சர்ஸ். ஸோ நீங்கள் நம்ம காமாக அது என்ன கொடுத்துருக்காங்கன்றத படித்தாலே போதும், வி கேன் ஈஸிலி அரைவ் த ஆன்சர்ஸ். We'll go to the next question. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் ட்ரிஃப்ட்லேருந்து கேட்ட வெரி சிம்பிள் கொஸ்டின். நம்ம ஆல்ஃப்ரட் வேக்னர் அவரும் தெரியும், நிறையா எவிடன்ஸ்லாம் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார் என்னென்ன இதுன்றது. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய தியரிஸ் வந்துட்டு வந்திருக்கும். இதில் வந்துட்டு சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் ஆகட்டும், ஓகேங்களா, அப்புறம் பிளேட் டெக்டானிக் தியரி அந்த மாதிரிலாம் நிறையா வந்திருக்கும். ஸோ இதெல்லாமே மெயின்ஸுக்கும் ரொம்ப முக்கியம், ப்ரிலிம்ஸ்க்கும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பார்ட் வந்து படிக்கும்போது ஜஸ்ட் ஒரு டேபிளர் காலம் மாதிரி ஆல்ஃப்ரட் வேக்னர் கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரியில் என்ன சொல்லியிருக்காங்க, சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட் தியரியில் என்ன சொல்லியிருக்காங்க, பிளேட் டெக்டானிக் தியரியில் என்ன சொல்லியிருக்காங்க, மோஸ்ட் அக்செப்டபிள் எது. ஓகேங்களா, இப்போ ஆல்ஃப்ரட் வேக்னர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட்ஸ் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் த கான்டினென்ட். வேறஸ் நம்ம இவர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் அந்த தியரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் ஓசன். வேறஸ் பிளேட் டெக்டானிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணி கன்வென்ஷனல் கரண்ட்டை பற்றிலாம் பேசி த மோஸ்ட் அக்செப்டட் தியரியா அது வந்து வந்தது. சரிங்களா, ஸோ அதை பற்றின கொஸ்டின்ஸ் தான், ரொம்ப முக்கியமான கான்செப்ட். வில் ரீட் அபவுட் இட். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் த எவிடன்ஸ் ஆஃப் த ஃபினாமினான் ஆஃப் கான்டினென்டல் ட்ரிஃப்ட். இது வந்து 2025 கேட்டது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். த பெல்ட் ஆஃப் ஏன்சியன்ட் ராக்ஸ் ஃப்ரம் பிரேசில் கோஸ்ட் மேட்சஸ் வித் த வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா. ஓகே. Second, the gold deposit of Ghana are derived from the Brazil plateau when the two continents lay side by side. Okay. Third, the Gondwana system of sediments from India is known to have its counterparts in 6 different land masses of the southern hemisphere. ஸோ அந்த 6 ஃபால்க்லேண்ட் இருக்கும், ஆஃப்ரிக்கா இருக்கும், ஆஸ்திரேலியா இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி 6 லேண்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து
which of the following are the evidence of the phenomenon of continental drift க்கு evidence இதெல்லாம் தான். So all three are the absolutely right answer. First வந்து பார்த்தீங்கன்னா the belt of ancient rock from Brazil coast matches with the Western Africa. அந்த இதிலே வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த அது ரெண்டும் பிரிஞ்ச மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சதர்ன் ஆஃப்ரிக்காவும் வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவும் அந்த போர்ஷனே வந்து பிரேக் ஆன மாதிரி தான் இருக்கும். ஸோ அதோட எவிடன்ஸும் வந்துட்டு இட்ஸ் ப்ரூவன் தட் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இட் வாஸ் க்ளோஸ் டுகெதர் அப்படின்ட்டு. ரெண்டாவது வந்து கோல்டு டெபாசிட் ஆஃப் கானா டிரைவ்ட் ஃப்ரம் த பிரேசில் பிளாட்டியூ வென் த டூ கான்டினென்ட்ஸ் லே சைட் பை சைடு. கானாவில் இருக்கிற ஒரு இதோட எவிடன்ஸ் வந்துட்டு இங்கே மேட்ச் ஆயிருக்கு. தட்ஸ் ஆல்சோ கரெக்ட். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கோண்ட்வானா சிஸ்டம் ஆஃப் செடிமெண்ட் ஃப்ரம் இந்தியா known to have counterparts of its 6 different landmass of the southern hemisphere also the right answers. So the right option on the C 1 2 3. So all the three are the right answer. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பேசிக்ஸாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம அந்த பேசிக் பார்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாலே வெரி ரீசென்ட்லி 2025 இருக்கிறது. ஸோ 2026லேயும் கூட இதே மாதிரி ஆங்கிளில் நம்ம கான்டினென்டல் ட்ரிஃப்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க அப்படின்னா சி ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் இருந்து எதிர்பார்க்கலாம். அப்படின்னா பிளேட் டெக்டானிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான திங்ஸ். இது வந்து நல்லா படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் question from earthquake. If I am not wrong, this question is I have asked in the 2024. In a seismograph na theriyum, it's an instrument to measure the earthquake. P waves are recorded earlier than S waves. Okay. 2. Usually நமக்கு தெரியும் the difference between the P wave and the S wave என்னன்றது தெரியும். It's a primary wave, it's a secondary wave. Primary waves is almost similar to the sound wave. And primary wave ஓட இன்னொரு இது என்னன்னா it pass through the all the medium. Solid mediumலையும் பாஸ் ஆகும், liquid mediumலையும் பாஸ் ஆகும். Whereas S wave, surface wave வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, secondary wave வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா it will pass only through the solid wave. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான ஆஸ்பெக்ட். தென் P wave வந்துட்டு இது எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா பேரலாக மூவ் ஆகும். ஓகேங்களா? டூ அண்ட் ஃப்ரோ இப்படி மூவ் ஆகும். வேறஸ் நம்ம எஸ் வேவ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பெர்பெண்டிகுலராக மூவ் ஆகும் அப்படின்றத பேசிக் என்சிஆர்டிலே நம்ம படிச்சிருப்போம். நம்ம எர்த்குவேக் அந்த போர்ஷன்லேயே வந்து இதை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகே, லெட் மீ ரீட் அவுட் த செகண்ட் ஸ்டேட்மெண்ட். இன் பி வேவ் த இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸ் வைப்ரேட் டூ அண்ட் ஃப்ரோ. நான் சொன்ன மாதிரி இந்த டைரக்ஷன் ஆஃப் த வேவ் ப்ரொபகேஷன். வேறஸ் எஸ் வேவ்ஸ் the particles vibrate up and down to right angles to the direction of the wave propagation. It's a direct question, directly came from the NCERT. First question, first statement பாருங்க. In seismograph, P waves are recorded earlier than S waves. We know that P waves are the faster than the S waves. So P wave வந்து first register ஆகும், அதை ஃபாலோ பண்ணி தான் எஸ் வேவ்ஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அல்டிமேட்லி போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஃபார் திஸ் கொஸ்டின் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், போத் 1 and 2. again வெரி பேசிக் கொஸ்டின்ஸ், 2024 கேட்ட கொஸ்டின் இது. ஓகே, ஸோ வித்தவுட் எனி டிலே வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்துட்டு நம்ம லேண்ட் ஃபார்ம்ஸு அதிலிருந்து வந்துட்டு கேட்ட கொஸ்டின்ஸ். அதில் வந்து சில கெமிக்கல் ஃபார்மேஷன், ஃபிசிக்கல் ஃபார்மேஷன் நிறையா இருக்கும். அதில் இருந்து கொஞ்சம் பேசிக்காக கேட்ட கொஸ்டின் இது. Okay, let me read out the question. Consider the following statement. So in the time they have asked from the 3 statement question. இதுவரையும் நாம பார்த்ததெல்லாம் 2 statement தான். இந்த வருஷம் to increase the difficulty level they have asked that they have given the 3 statement. பட் அதை பார்த்து பயப்படணுன்றது அவசியம் இல்லை. நமக்கு பேசிக் கான்செப்ட்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும் எப்படின்றது தெரிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு எத்தனை ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ let me read out the question. Consider the following statements. In the context of effect of water on rocks, chalk is known as a very permeable rock, whereas clay is known as quite an impermeable or least permeable rock. ஓகேங்களா? சரி, ஓகே. இது வந்து மேலே கொடுத்த ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2. Chalk is porous and hence can absorb water. We know that it's a very basic. Okay. தேர்ட் பாருங்க. Clay is not at all porous. சரி, மேலே என்ன சொல்லியிருக்காங்க? clay is known as quite an impermeable or least permeable கேட்டிருக்காங்க. ஓகே, இட்ஸ் டு சம் எக்ஸ்டென்ட் இட்ஸ் அ ரைட். பட் 3 பாருங்க, clay is not at all porous. This is called extreme statement. ஓகேங்களா? we have read that clay is not like that as they are saying it's not at all porous அப்படின்லாம் கிடையாது. இட்ஸ் அ ராங். இப்போ நாட் அட் ஆல் போரஸ்னா இட்ஸ் நாட் லீஸ்ட் பெர்மியபிள் ராக் இல்லைங்களா? அப்போ கிளே வந்து தப்பு. 3வது படிக்கும் போதே தெரியுது 2 எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட், இட்ஸ் ரிஃப்ளக்ஸ் ஸ்டேட்மெண்ட் லைக் வேர் வி நீட் டு பே மோர் அட்டென்ஷன். அப்போ தேர்டுக்கு தப்பு. பட் செகண்டும் கரெக்டு, ஃபஸ்ட்டும் கரெக்டு. அப்போது ஆப்ஷன் சி பாருங்கள்,
only one of the statement 2 and 3 is correct and that explains the statement number 1. இதில் என்னது தப்பு? Statement number 3 வந்து தப்பு, whereas statement 2 வந்து correct. That one is explain the first statement. So option C is the right answer. Only one of the statement 2 and 3 is correct and that explains the statement number 1. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். Without any delay, we'll go to the next question. இந்த question a very simple question. 2024 கேட்ட question இது. Let me read out the question. Consider the following statements. Statement number 1. Rainfall is one of the reasons for the weathering of rocks. It's not a big deal. We know very well. It's a very basic question. Yes, rainfall is one of the reasons of the weathering of rocks. Okay. Second statement. Statement number 2. Rainwater contains carbon dioxide in solution. Yes, that's true. It contains CO2. Statement number 3 பாருங்க. Rainwater contains atmospheric oxygen. So the atmospheric oxygen then carbon dioxide இது join ஆயிதா it will create the carbonic acid. That carbonic acid will lead to the weathering of the rocks. So individually all the statements are correct. இது first விஷயம். ரெண்டாவது both statement number 1 ஆகட்டும் 2 ஆகட்டும் 3 ஆகட்டும் both explains the why rainfall is the one of the reason for the weathering of the rocks. ஓகேங்களா? So for this the answer is option A. Both statement number 2 and statement number 3 are correct and both of them explains the statement number 1. சரிங்களா? So this is the right answer. Option A is the right answer. It's a very simple straightforward question. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஜியோமார்ஃபாலஜிலேருந்து கேட்ட கொஷின்ஸ். ஸோ நம்ம எர்த்குவேக்கில் இருந்து ஒரு கொஷின்ஸ், பேசிக் ஜியோமார்ஃபாலஜி ஒரு சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. தென் இந்த மாதிரி லேண்ட் ஃபார்ம்ஸ் லைக் எஃபெக்ட் ஆஃப் யூஸிங் த சாக்கே, இந்த மாதிரி வந்துட்டு சாக்லே, அப்புறம் ரெயின்ஃபால், இதை வச்சு பேசிக் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒன் மோர் கொஷின்ஸ் இந்த வருஷம் 2025 கேட்ட ஒன் மோர் கொஷின்ஸும் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு கைண்ட் ஆஃப் ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் மாதிரி கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ ஐ புட் அண்டர் த ஜியோமார்ஃபாலஜி. Let me read out the question. Consider the following statements. Statement number 1. Scientific studies suggest that shift is taking place in the earth rotation and the axis. Okay. Statement number 2. Solar flares and associated coronal mass ejections bombarded the earth's outermost atmosphere with a tremendous amount of energy. Okay, fine. Third statement. As the earth's polar ice melts, the water tend to move towards the equator. ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு படிக்கணும். Scientists suggest the shift is taking place in the earth rotation and axis. நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம், நிறையா அட்லீஸ்ட் காதில் வந்து கேட்டிருப்போம். எஸ், அந்த ஆக்சிஸ்ல ரொட்டேஷன் there are some changes happening because of the weightage of the water it carries and the land masses. அதை பற்றி இது கரெக்டாக படித்தோம். செகண்டு, solar flares and associated CME coronal mass ejection bombarded the earth's outermost atmosphere with a tremendous amount of energy. இதுவும் கரெக்டு, individually correct. Third, as the earth's polar ice melts, the water tends to move towards the equator. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு இஸ் த கரெக்ட்லி எக்ஸ்பிளைன்ஸ் த ஸ்டேட் நம்பர் 1. ஓகேங்களா? இண்டிவிஜுவலி கரெக்ட், 3 ஸ்டேட்மெண்ட்டும் இண்டிவிஜுவலி கரெக்ட். பட் த ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் எது தான் கொடுக்குதுன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்குது. ஓகேங்களா? ஒய் ஷிஃப்ட் டேக்கிங் பிளேஸ் இந்த ரொட்டேஷனில் ஏன் ஷிஃப்ட் நடக்குது, ஆக்சிஸில் ஏன் ஷிஃப்ட் நடக்குன்றதை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னன்னா ஸ்டேட் நம்பர் 3. as the earth polar ice melts, water tends to move towards the equator. that creates the changes in the earth rotation and axis. ஓகேங்களா? பட் ஸ்டேட் நம்பர் 2 nothing to do with the earth's rotation axis. So the right answer is option B. Both state number 2 and state number 3 are correct, but only one of the explains the statement number 1. So option B is the right answer. சரிங்களா? ஸோ நம்ம 3 டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பார்த்தோம். ஸோ ஒன்று ஏ ஆப்ஷன் பார்த்தோம், ரெண்டுமே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம் 3 ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின். மற்றதுக்கு பார்த்தோம் 1 கரெக்டு 1 தப்பு. அது எப்படி வந்துட்டு அந்த ஆப்ஷன் சியில் இருந்த ஆன்சரையும் பார்த்தோம். ஸோ இப்போ ஆப்ஷன் பியும் வந்து பார்த்துட்டோம். ஸோ அதனால் 3மே இண்டிவிஜுவலாக கரெக்டானு பார்த்துக்கோங்க. எது ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்றதையும் பார்த்துக்கங்க. நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு சில இது வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும், ஒரு சில வந்து எக்ஸ்ப்ளனேஷனுக்கும் அதுக்கும் ஃபிட் ஆகாது. ஸோ அந்த இடத்துல
இண்டிவிஜுவலாக கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், ரெண்டாவது எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு பார்க்கணும். இது ரெண்டு இருந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆன்சருக்குள்ளே போகலாம். சரிங்களா? again we'll go to the one more question. Again basic question 2014 கேட்டது. which of the following phenomena might have influenced the evolution of organisms? basic geography question. first continental drift நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கான்டினல் ரிஃப்ட்டு, டில்லைட் டெபாசிட், அந்த மாதிரி வந்து வெரி பேசிக்ஸில் வந்து நிறையா பார்த்துருப்போம். ஏன்னா ஒவ்வொரு சிங்கிள் இதாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் லொரென்சியா அண்டு கோண்ட்வானாவாக இருந்துச்சு, அப்புறம் பிரேக் ஆச்சு, நிறையா இதாகும். ஓகேங்களா? அங்கங்கே அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி, அந்த ரீஜனுக்கு தகுந்த மாதிரி நிறையா ஆர்கானிசம்ஸ் வந்து எவால்வ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கரெக்டு கான்டினென்டல் ட்ரிஃப்ட். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளேசியல் சைக்கிள்ஸ். ஸோ இதை நம்ம அந்த ஃபஸ்ட்டு புக்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. குவாட்டனரி பீரியடு, டெர்ஷரி பீரியடு, ஓகேங்களா, எந்த எப்பாக்கு, எந்த ஏரா, ஓகேங்களா, அப்போ எந்தெந்த டைமில் எந்தெந்த ஆர்கானிசம்ஸ் வந்து எவாச்சு, டைனோசர்ஸ் வந்ததாகட்டும், ஃபிஷ் ஃபார்ம் ஆனதாகட்டும், ஓகேங்களா, அந்த மாதிரி ஹியூமன் ஃபார்ம் ஆனது எல்லாமே வந்துட்டு அந்த சைக்கிள் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கிளேசியல் சைக்கிள்ஸ் பிளேஸ்ட் அ மேஜர் ரோல். ஓகேங்களா? ப்ளீஸ்டோசின் பீரியடா, இல்லை ஏர்லி ப்ளீஸ்டோசின் பீரியடா, போஸ்ட் ப்ளீஸ்டோசின் பீரியடா அப்படின்றது. அப்புறம் ஹோலோசின் எப்போக், அந்த மாதிரி நிறையா இருக்குது. சரிங்களா? எந்த எப்போக்கில் அப்படின்றத வந்துட்டு இந்த மாதிரி இது நமக்கு தெரிஞ்சால் போதும். திஸ் இஸ் த கிளேசியல் சைக்கிள்ஸ். ஓகேங்களா? எந்த கிளேசியல் சைக்கிள்ஸ். ஸோ போத் 1 and 2 இஸ் த ரைட் ஆன்சர். போத் த ஃபினாமினா ஹேவ் இன்ஃப்ளூயன்ஸ்டு த எவல்யூஷன் ஆஃப் organisms. Okay, so option C is the right answers. Then the last question from the geomorphology aspect. Consider the following: 1 electromagnetic radiation, geothermal energy, gravitational force, plate movements, rotation of the earth, revolution of the earth. Which of the above are responsible for bringing dynamic changes on the surface of the earth? என்ன வந்து dynamic changes கொண்டு வருதுன்னு பார்ப்போம். The answer is all the 6 ஆப்ஷன் இருக்குல்ல, எலக்ட்ரோமேக்னெட்டிக், ஜியோதெர்மல் எனர்ஜி ஆகட்டும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், பிளேட் மூமெண்ட், ரொட்டேஷன், ரெவல்யூஷன், ஒன் ஆர் த அதர் வே இட் இன்ஃப்ளூயன்சிங் த டைனமிசம் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் பிரிங்கிங் டைனமிக் சேஞ்சஸ் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஸோ இட்ஸ் a very simple straightforward question. All the above is the right answer. So with this we have come to the conclusion that with this we have come to the geomorphology part வந்து முடியுது. So now we'll go to the next part, that is the oceanography. So oceanography வந்து there are few areas where we need to pay more attentions. For example ocean currents. ஓகேங்களா? போனதுலேயும் வந்து ஓசன் கரண்ட்ஸ் பற்றி கிளைமேட்டாலஜிலேயும் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? எந்த கரண்ட்டு, ஓகேங்களா, கரண்ட் ஃபேக்டர் ஆஃப் அஃபெக்டிங் த வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ஓசன் கரண்ட்ஸ், அது ரொம்ப முக்கியம். அப்புறம் என்னென்ன கரண்ட் எங்கெங்கே இருக்குன்றது ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன், அதுவும் முக்கியம். ஸோ கான்செப்ட்ஸாகவும் படிக்கணும், ஃபேக்சுவலாகவும் படித்து வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா டைட்ஸ் பற்றி கேட்பாங்க. ஸ்ப்ரிங் டைட்ஸ்னால் என்ன, நீப் டைட்ஸ்னால் என்ன, ஓகேங்களா, ஹவு இட் impacted by the gravitational force of the moon, gravitational force of the sun, centrifugal force of the earth, இதெல்லாமே படிப்போம். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அடுத்து த கான்செப்ட் ஆஃப் எல்னினோ அண்டு லானினோ. ஓகேங்களா? எல்னினோனா எங்கே, அது எங்கே ஃபார்ம் ஆகுது, அதோட இம்பேக்ட் என்ன, லானினானா என்ன, அது எங்கே ஃபார்ம் ஆகுது, அதோட இம்பேக்ட் என்ன டு இந்தியா, அதான் பார்க்கணும். அடுத்து இந்தியன் ஓஷன் டைபோல் அப்படின்றது ஐஓடி ஃபினாமினா பற்றி படிப்போம். ஓகேங்களா? அதுவும் ரொம்ப முக்கியம். ஹவ் இட் இம்பேக்ட் த லானினோ ஆர் எல்னினோ, ஹவ் இட் இம்பேக்ட் த சவுத் வெஸ்ட் மான்சூன், அதை பார்ப்போம். ஓகேங்களா? அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி வந்து கம்பார்ட்மெண்ட் பண்ணிட்டு தென் யூபிஎஸ்சியில் வேறு எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு ஃபியூ கொஷின்ஸ் இருக்குது. வித் தட் வி கேன் கம் டு த கன்க்ளூஷன் ஆஃப் த ஓஷனோகிராஃபி. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின், very easy, very most important topic, always it will be relevant with respect to geography. Let me read out the question. La Nina is suspected to have caused recent flood in Australia. How is La Nina different from El Nino? ஓகேங்களா? ஸோ 2011 கேட்ட கொஷின், பட் ஸ்டில் த கொஷின் வந்து ரெலவெண்ட் தான். ஃபர்ஸ்ட், La Nina is characterized by unusual cold ocean temperature in the equatorial Indian Ocean, whereas El Nino is characterized by unusual warm ocean temperature in the equatorial Pacific Ocean. ஸோ இதில் நம்ம இதை பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ட்விஸ்ட் பண்ணியிருந்தால் எங்கே ட்விஸ்ட் பண்ணியிருக்கலாம். லானினோ கேரக்டரைஸ்டு பை கோல்டு ஓஷன் டெம்பரேச்சர், கோல்டாக வார்மா அப்படின்றத நமக்கு தெரியணும். ரெண்டாவது, இந்த ஈக்விட்டோரியல்
இந்தியன் ஓஷன், கீழே என்ன சொல்லுங்கள் ஈக்குவட்டோரியல் பசிபிக் ஓஷன், இங்கே ட்விஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஒய்? பிகாஸ் லானினோ கேரக்டரைஸ்டு பை unusually cold ocean temperature, அது வரையும் கரெக்டு. இந்த ஈக்குட்டோரியல் பசிபிக் ஓஷன், நாட் ஈக்குட்டோரியல் இந்தியன் ஓஷன். ஓகேங்களா? பட் செகண்ட் ஆஃப் கரெக்ட். வேறஸ் எல் நினோ இஸ் கரெக்ட் பை unusually warm ocean, unusual warm ocean temperature in the equatorial Pacific ocean, அது அப்சல்யூட்லி கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் பார்ட் வந்து தப்பு, ஸோ ராங். செகண்டு, எல் நினோ has adverse effect on southwest monsoon of India, but லா நினோ has no effect of monsoon climate. தப்பு. லானினோ வந்து நோ மான்சூன் அப்படிலாம் கிடையாது. இஃப் த லானினா வந்து இருக்குது அப்படின்னா இட் வில் ஹாவ் கிரேட்டர் இம்பீட்டஸ் டு த சவுத் வெஸ்ட் மான்சூன். ஓகேங்களா? இன்னமும் வந்து வலுப்படுத்தும், இன்டென்சிஃபை பண்ணும். வேறஸ் எல்னினோ இருக்குது அப்படின்னா இஃப் எல்னினோ ஆப்பன்ஸ்னோ தென் எல்லா மலையும் வந்து அங்கேயே அந்த சிலி ரீஜியன்லேயே வந்து ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன்லேயே வந்து எல்லா மலையும் கொட்டிடும். ஓகேவா? ஸோ தட் இட் டஸ் நாட் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஆஸ்திரேலியா ஆர் இட் டஸ் நாட் ட்ரான்ஸ்ஃபர் டு த சவுத் வெஸ்ட் மான்சூன். அப்போ என்ன ஆகுனா ரிவர்சல் வில் ஹேப்பன். அப்போ வரக்கூடிய மான்சூன் வந்துட்டு ஸ்டாப் ஆகிடும். த ட்ரை ரீஜியன், ஓகேங்களா, ட்ராட் வில் ப்ரிவைல் இன் த இந்தியன் சப்கான்டினென்ட். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் தட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வித் த எல் நினோ. ஸோ வித் திஸ் த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, neither one nor two. Okay, we'll go to the next question. Consider the following factors: rotation of the earth, second air pressure and wind, third density of ocean water, fourth revolution of the earth. The question is, which of the following factor influence the ocean currents? நாம் ஆல்ரெடி பார்த்தோம், இது ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் த ஓசன் கரண்ட்ஸ்ன்னு டைரெக்டாக என்சிஆர்டிலே ஓசனோகிராஃபியில் கொடுத்துருப்பாங்க. பட் we'll read the statement. We know rotation of the earth, obviously it will impact the ocean currents. ஸோ எந்த பக்கம் மூவ் ஆகுது, எப்படி மூவ் ஆகுது, ரைட் சைடா லெஃப்ட் சைடா, அது வந்துட்டு ரொம்ப முக்கியம். டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த rotation of the earth is more it influences the ocean currents. Second, air pressure, wind, அதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அதை பொறுத்து தான் வந்துட்டு அந்த ப்ரிவைலிங் ட்ரேட் விண்ட்ஸ் இருக்குல்ல, ஓகேங்களா, அதுதான் இட் வில் கேரி த ஓஷன் கரண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓஷன் கரண்ட்ஸ்ன்றது நத்திங் பட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரீம் ஃப்ளோ இன் த ஓஷனில். எப்படி எந்த பாத்தில் எப்படி வந்துட்டு அந்த வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்றதான். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரீம் மாதிரி ஃப்ளோ இன் த ஓஷன். ஓகேங்களா? தட்ஸ் ஓஷன் கரண்ட். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் த ஓஷன் வாட்டர். லெட்ஸ் சே இஃப் இட் இஸ் த கோல்டு வாட்டர் த டென்சிட்டி வில் பி ஹையர். இஃப் இட் இஸ் வார்ம் வாட்டர் த டென்சிட்டி வில் பி லோயர். ஓகேங்களா? யூஸ்வலாக ஓஷன் கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும்? இஃப் இட் இஸ் வார்மர் இட் வில் ஃப்ளோ ஃப்ரம் ஈக்குவேட்டர் டு போலார். இஃப் இட் இஸ் colder it will flow from polar to equator. ஓகேங்களா? this is a basic concept with the ocean current. பட் நாலாவது பாருங்களேன், revolution of the earth. see, rotation of the earth will influence the ocean current, whereas revolution of the earth has nothing to do with the influencing the ocean current. So the right answer is 1, 2, 3 is the only influencing factors with respect to ocean currents, whereas revolution of the earth does not do anything with respect to ocean current. So option B is the right answer. அடுத்த ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட், the most important fishing grounds of the world are found in the region where. இது டைரக்ட் என்சிஆர்டியில் வந்திருக்கும், உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், பேசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ த வார்ம் அண்ட் கோல்டு ஓசன் கரண்ட்ஸ் மீட் ஆகிற இடம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா த மோஸ்ட் ஃபெர்டைல் ஃபிஷிங் கிரவுண்ட் இன் த வேர்ல்டு. ஏன் அப்படின்னா திஸ் இஸ் த ரீஜியன் வேர் abundance ஆஃப் phytoplankton will form. ஓகேங்களா? இட்ஸ் அ வெரி குட் கிரவுண்ட் ஃபார், பிகாஸ் இது ரெண்டுமே இஃப் டூ மச் வார்மர்னோ இட் இஸ் நாட் குட் ஃபார் த phytoplankton growth. If it is too cold also it is not good for the phytoplankton growth. But ரெண்டும் மீட் ஆகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா it's very fertile ground for the phytoplankton. If it is more phytoplankton then abundance of the fishing will be happen. ஓகேங்களா? ஃபிஷிங்க்கு ரொம்ப நல்லது. ஸோ ஃபிஷிங் as an economy வந்துட்டு it will grow, but it's not good for the navigation. ஓகேங்களா? பிகாஸ் வார்ம் கரண்ட்டும் கோல்ட் கரண்ட்டும் கன்ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக் வந்து நல்லா ஃபார்ம் ஆகும். ஸோ இட் வில் கிவ் டிஸ்டர்பன்ஸ் டு த நேவிகேஷன். ஓகேங்களா? ஸோ ஷிப்பிங்க்கு இட்ஸ் நாட் குட். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், டைட்ஸ். நான் ஆல்ரெடி பேசினோம். நீப் டைட்னா என்ன, ஸ்ப்ரிங் டைட்னா என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் நீப் டைடில் சன்னு 3 எர்த்து எப்படி இருக்கும்? ஓகேங்களா? அதேமாரி ஸ்ப்ரிங் டைட் அப்போ சன்னு 3 எர்த்து எப்படி இருக்கும் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிமோனிக் மாதிரி வச்சுக்கலாம். நீப் டைடில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எர்த் இருக்கும், ஸோ சன் இங்கே இருக்கும், மூன் இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் அ நீப் டைடு. ஸ்ப்ரிங் டைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஆல் வில் ஃபால் இன் த ஸ்ட்ரைட் லைன். ஸோ எஸ், ஸ்ப்ரிங்கு ஸ்ட்ரைட் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நான் அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். எர்த் இருக்கும், சன்னு, மூணு. ஸோ இட் வில் ஹாவ் த ஈக்குவல் இம்பேக்ட் ஆஃப் த கிராவிடேஷனல் புல். ஓகேங்களா? தஸ் இட் வில் ஃபார்ம் அ spring tide. Okay, so okay, we'll go to the let me read out the question from the tide. Tides occur in the oceans and seas due to which among the following? எதனால வந்துட்டு ஏற்படுதுன்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிள் கொஸ்டின், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஸ்டின். நம்பர் 1, gravitational force of the sun. Okay. 2, gravitational force of the moon. True. 3, centrifugal force of the earth. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் டைடில் வந்து இட் வில் பி பிகாஸ் ஆஃப் 2 ரீசன். ஒன்று வந்து கிராவிடேஷனல் 3 ரீசன். ஒன்று வந்துட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் த சன் ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் த மூன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டியூரிங் ஃபுல் மூன் அண்ட் நியூ மூன் வந்துட்டு இட்ஸ் ரொம்ப அக்ரெசிவாக வந்து விக்ரஸாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தென் இன்னொன்று வந்துட்டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆஃப் த எர்த்து. இந்த மூணும் வந்துட்டு சேர்ந்து ப்ளே பண்ணுறதுனால தான் டைட்ஸ் வந்து ஏற்படுது. ஓகேங்களா? ஸ்ப்ரிங் டைடு, நீப் டைடு, அதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இது வெரி சிம்பிளாக கேட்டாங்க என்ன அப்படின்றது ரீசன்னா இது மூணு தான். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். One more question, we'll go to the next question. With reference to Indian Ocean Dipole, IOD, sometimes mentioned in the news while forecasting Indian monsoon, which of the following statement is correct? ஸோ நமக்கு வந்து தெரியும் இட்ஸ் நத்திங் பட் ஐஓடி வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் பிட்வீன் த டூ. ஒன்று வந்துட்டு வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன், அப்புறம் ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷன். ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தான். இப்போ ரொம்ப டெம்பரேச்சர் வந்துட்டு எந்த மாதிரி இருக்குது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 டைப்ஸாக இருக்கும். ஒன்று வந்து பாசிட்டிவ் ஐஓடி, இன்னொன்று நெகட்டிவ் ஐஓடி. ஓகேங்களா? பாசிட்டிவ் ஐஓடி இந்த பேசிக் டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். இப்போ வந்துட்டு பாசிட்டிவ் ஐஓடி வந்துட்டு இட் வில் ஹவ் மோர் டெம்பரேச்சர். அப்போ என்ன ஆகும், இட் வில் கிவ் இன்டென்சிஃபை த சவுத் வெஸ்ட் மான்சூன். பாசிட்டிவ் ஐஓடி இருக்குது அப்படின்னா மோர் சான்சஸ் ஆஃப் பிரிங் மோர் ரெயின். ஓகேங்களா? ஸோ இன்டென்ஸ் டெம்பரேச்சர் இன் த இந்தியன் ஓஷன். ஓகேங்களா? வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன். ஸோ இட் வில் கிவ் மோர் ரெயின்ஃபால் டு த இந்தியா. இப்போ நெகட்டிவ் ஐஓடி அப்படின்னா டைரக்ட் ஆப்போசிட், இட் வில் நாட் bring much rainfall to the Indian subcontinent. அந்த பேசிக்ஸ் நமக்கு தெரியணும். ஓகே, let me read out the statement. Indian Ocean Dipole, IOD phenomenon is characterized by a difference in sea surface temperature between tropical western Indian Ocean and tropical eastern Pacific Ocean. That is the key. Okay, that is not eastern Pacific Ocean, it is the tropical eastern Indian Ocean. So first statement is wrong. Second statement படிங்க. An IOD phenomenon can influence an El Nino impact on the monsoon. ஸோ அவங்க வந்துட்டு கேன் இன்ஃப்ளூயன்ஸ்னால் கரெக்டு தான். இஃப் இட் இஸ் நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்போ லானினோ ஃபேஸில் நடக்குதுன்னா இட் கிவ் குட் திங்ஸ் டு த இந்தியன் மான்சூன். லானினோவும் இருந்து பாசிட்டிவ் ஐஓடியும் இருக்குது அப்படின்னா இட் வில் பிரிங் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் டு த இந்தியன் சப்கான்டினென்ட். ஓகேங்களா? எஸ்பெஷலி இன் தட் ட்ராபிக்கல் ரீஜன் ஆஃப் த இந்தியா. வேறஸ் எல்னினோ இருக்குது, நெகட்டிவ் ஐஓடி இருக்குது அப்படின்னா இட் வில் பிரிங் ட்ராட். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, த ஐஓடி ஃபினாமினா கேன் இன்ஃப்ளூயன்ஸ் எல்னினோஸ் இம்பாக்ட் ஆன் த மான்சூன். தட்ஸ் அப்சல்யூட்லி ட்ரூ. ஸோ ஆப்ஷன் பி இஸ் 1, 2 only is the right answer. Then one more question. So sometimes அந்த மெரைன் ஆர்கானிசம்ஸும் வந்து ரொம்ப முக்கியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஜியாகிரஃபி. ஓகேங்களா? லைக் கோரல் ரீஃப்ஸ் ஆகட்டும், கோரல் ரீஃப், அப்புறம் மேங்க்ரோவ்ஸ், இதை பற்றியும் நிறையா கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இது கோரல் ரீஃப், மெரைன் ஆர்கானிசம் அலாங் வித் ஓசனோகிராஃபின்றதுனால ஐ brought this question. Okay, let me read out the question. Consider the following statements. Most of the world's coral reef are in tropical waters. அந்த 30 degree north to 30 degree southல இருக்கும். பிகாஸ் இட் கிவ்ஸ் அந்த வார்ம் நேச்சர் ஆஃப் த வாட்டர். ஓகேங்களா? தென் பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வாட்டர் இந்த மாதிரி இருக்கணும், சால்ட்டியாக இருக்கணுமா, க்ளீனாக இருக்கணுமா, ஓகேங்களா, அந்த மாதிரியான ஃபினாமினான்லாம் இருக்கும். சன்லைட் எப்படி இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அதுக்கு கண்டியூஸான என்விரான்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ட்ராபிக்கல் வாட்டரில் தான் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு கோரல் ரீஃப் ஆர் இன் ட்ராபிக்கல் வாட்டர்ஸ். பட் டெம்பரேச்சரில் இருக்கவே இருக்காதா அப்படின்னா அப்படி கிடையாது. அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, மோஸ்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கோரல் ரீஃப் இன் ட்ராபிக்கல் வாட்டர்ஸ், தட்ஸ் கரெக்ட். அடுத்து பாருங்கள், more than 1/3 of the Earth's coral reef are located in the territories of Australia, Indonesia, Philippines.
that's absolutely true. Great Nicobar, sorry, Great Victoria, கிரேட் பேரியர் ரீஃப் கிரேட் பேரியர் ரீஃப் வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு பார்த்துருப்போம். நார்த் ஈஸ்ட் ஆஃப் த ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. அபண்டன்ட் ஆஃப் கோரல் ரீஃப் வந்துட்டு அங்கே தான் இருக்குது. தென் இந்தோனேஷியா, ஃபிலிப்பைன் இந்த மாதிரியான ரீஜியனில் வந்து நிறையா இருக்குது. 1/3 கரெக்டு தான். தேர்டு வந்து பாருங்கள், கோரல் ரீஃப்ஸ் host for more animal phyla than those hosted by tropical rainforest. வந்து இட்ஸ் a plain statement. இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்டரி இருக்கிற விஷயந்தான். ஸோ இதில் தப்பு இருக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ ஆல் தி 3 ஆப்ஷன் டி 1, 2 and 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரியும் கேட்கலாங்க, எங்கள் ரீஜியன் எந்த லொக்கேஷன் எங்கே எப்படி இருக்குது, அது இப்போ கோரல் ரீஃப்கான என்ன ப்ரீ ரெக்யர்மெண்ட்ஸ், எந்த கண்டிஷனில் நல்லா வளரும், எந்த கண்டிஷன் நல்லா வளராது அப்படின்றதையும் நம்மளாம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ யூ ஹவ் கம் டு த லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் செஷன். இது வந்து 2020 கேட்ட கொஷின்ஸ். ஸோ வெரி சிம்பிள் கொஷின். லெட் மீ ரீட் அவுட் த கொஷின். வித் ரெஃபரன்ஸ் டு ஓசன் மீன் டெம்பரேச்சர் OMT, which of the following statement is correct? OMT, ocean mean temperature, is measured up to a depth of 26 degrees Celsius isotherm, which is 129 meter in the southwestern Indian Ocean during January and March. ஸோ இது ஆன் ஃபேஸ் பார்க்கும்போது இந்த கொஷின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலாக கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ண நாலேஜ் ட்ரிக்ஸ் அதை வந்து அப்ளை பண்ண வச்சு பார்த்தோம் அப்படின்னா we can easily arrive the answer. நல்லா படிங்க. நான் யூஸ்வலாக ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இஃப் த கொஸ்டின் கேரிஸ் டூ மச் ஆஃப் ஃபேக்ட், ஓகேங்களா, நிறைய சின்ன சின்ன நெட்டிகிரிட்டிஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் பி கேர்ஃபுல். ஓகேங்களா? அங்கே தப்பு இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது, தப்பாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. OMT is measured up to depth of 26 degrees Celsius isotherm, that's okay, which is 129 meter in the southwest. இந்த 129, why 129 meter? ஓகேங்களா, இட்ஸ் நாட் 129 மீட்டர்லாம், 50 to 100 மீட்டர் தான். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் வேர் வி ஹவ் டு பே மோர் அட்டென்ஷன் இந்த சவுத் வெஸ்டர்ன் இண்டியன் ஓஷன் டியூரிங் த January and March. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். செகண்ட் பாருங்கள், ஓசன் மீன் டெம்பரேச்சர் கலெக்டட் டியூரிங் January and March can be used in assessing whether the amount of rainfall in monsoon will be less or more than the certain long term. இப்போ ஓசன் மீன் டெம்பரேச்சரோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, we can derive the some kind of ஒரு ஸ்பெகுலேஷன் இல்லாமல் நம்ம வந்து அரைவ் ஆகலாம், ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம், எவ்வளோ how much amount of the rain we will be getting in this period. You can ask, நமக்கு தான் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இருக்குல்ல, SST இருக்குது, அதை வச்சே நம்ம ஈஸியாக அரைவ் ஆகலாம் அப்படின்னு. பட் OMT, ஓசன் மீன் டெம்பரேச்சர் இஸ் more reliable than the sea surface temperature. The main reason என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த அப்பர் ஓசன் sea surface temperature அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ரிலையபிள். பிகாஸ் இது வந்து என்ன சொல்கிறது, ஹைலி ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, நிறைய வேரியபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? இட்ஸ் நாட் ஸோ ரிலையபிள். பட் வேறஸ் ஓசன் மீன் டெம்பரேச்சர் எடுக்கும்போது டில் சம் டெப்த் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா we can take the measurement. On top of that upper ocean thermal energy condition வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் இட்ஸ் ஹைலி ரிலையபிள். ஓகேங்களா? ஸோ ஒரு குறிப்பிட்ட டெப்த் வரைக்கும் இட் மெயின்டைன் த சேம் டெம்பரேச்சர். அதை வச்சு நம்ம சொல்லும்போது மோர் தென் ஒரு அரௌண்ட் 80% ப்ரிசிஷனை வந்துட்டு ரீச் ஆகலாம். ஸோ இட் இஸ் தட்ஸ் கரெக்ட். OMT collected during January and March can be used in assessing whether the amount of rainfall in monsoon will be less or more than a certain long term mean அப்படின்றது. ஸோ B is 2 only is the right answer. ஸோ ஆப்ஷன் B 2 only is the right answer. ஸோ இந்த மாதிரி டூ மச் ஆஃப் ஃபேக்டர் கீழே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தென் அடுத்து ஓசன் மீன் டெம்பரேச்சர் பற்றி என்னன்றதை நீங்களும் வந்து இன்டெப்த்தாக வந்து போய் பார்த்துக்கிறது அட்வைசபிள். ஜஸ்ட் ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ வித் திஸ் we have come to the conclusion. Almost we have discussed all the question with respect to oceanography ஆகட்டும், ஆல்சோ ஜியோமார்ஃபாலஜி ஆகட்டும். ஸோ அந்த 3 வீடியோஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 வீடியோஸ் வந்துட்டு we completely covered the climatology. In this video we have covered geomorphology and oceanography. நம்ம எந்தளவுக்கு we have to pay attention அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். climatology ஏகப்பட்ட கொஷின்ஸ் பார்த்தோம். ஸோ where we need to pay more amount of attention. வேறு இங்கே வந்துட்டு முக்கியமான ஏரியாஸ்லாம் இருக்கும்போது இந்த ஓசன் கரண்ட்ஸு, ஓசனை பற்றி படிக்கிறது, ஓசன் டெம்பரேச்சர் பற்றி படிக்கிறது. ஓகேங்களா? ஆல்ரெடி இப்போ வந்துட்டு குளோபல் வார்மிங்லாம் போயிட்டு இருக்கனால இந்த ஏரியாஸ்லாம் படிக்கிறது.
not only for prelims, also for the mains also very important. சரிங்களா? So with this we have come to the conclusion of this part. In the next session we will be discussing about the Indian mapping பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? மேப்பிங் பார்ப்போம். தென் இந்தியன் வெஜிடேஷன், நேச்சுரல் வெஜிடேஷன், ரிவர் பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? தென் லோக்கல் பிளேசஸ் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை பற்றி பார்ப்போம். தென் வேர்ல்டு மேப்பிங். ஓகேங்களா? வித் தட் we can conclude the geography part. So see you in the next session. ஓகேங்களா? hope it must have helped you in the number of ways. ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. See you in the next video.